வணக்கம். கொரியன் மொழியோட உயிரெழுத்து மெய்யெழுத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து தெரியலைன்னா கொரியனில் வேர்டே க்ரியேட் பண்ண முடியாது. இதுதான் பேஸே. ஏன்னா ஒரு வேர்டு க்ரியேட் பண்ணால் தான் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் பேசவே முடியும். கொரியனில் மொத்தம் 40 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 21 உயிரெழுத்துக்களும் 19 மெய்யெழுத்துக்களும் இருக்குது. இந்த உயிரெழுத்துக்களில் மோவும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மோவும். இதில் மொத்தம் 10 சிம்பிள் கான்ஸ்டன்ட்டும் 11 டபுள் கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து தான் 21 உயிரெழுத்துக்கள் க்ரியேட் ஆகுது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஆ, யா, ஓ, யோ, ஓ, யோ, உ, யு, இவ், இ. இது சிம்பிள் கான்ஸ்டன்ட். டபுளில் ஏ, 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 வி, வா, வே, 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 வி, வி. இது எல்லாமே டபுள் கான்ஸ்டன்ட். மெய்யெழுத்துக்களை சாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவும். இதில் 14 சிம்பிள் கான்ஸ்டன்ட்டும் 5 டபுள் கான்ஸ்டன்ட்டும் இருக்குது. இதில் வெறும் 5 டபுள் கான்ஸ்டன்ட் தான். ரெண்டுத்தையுமே சேர்த்து மொத்தம் 19 எழுத்துக்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். நம்ம படிக்கிற அதே காங்காச்சானா தான் அவங்களும் மெய்யெழுத்தாக படிக்கிறாங்க. இக்கு, இந்து, இத்து, இர், இல், இழ், இல். இந்த 4த்துக்குமே சேர்த்தா மாதிரி அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேர்டு தான். நம்மளுக்கு 4த்துக்குமே தனித்தனியாக இருக்குது. இது தமிழோட ஒரு தனித்துவம். அண்ட் அடுத்து இம், இம், இப். இவங்க 2 இப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பி, வி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு இப்பு பி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் இச், கா, இட்டு, ச், இச்சா, இங், ஹா. டபுள் கான்ஸ்டன்ட்டில் கா, தா, பா, சா, சா. அவ்வளோதான். இது வரைக்கும் தான் டபுள் கான்ஸ்டன்ட். இந்த மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பேச முடியும். ஸோ இதை நல்லா படிங்க. அன்யங்கஸ்யோ கம்சமதா.